வாழ்க்கையில இந்த நிமிஷம் நடக்கிற நிகழ்வுகளை வச்சு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே நல்லா தான் இருக்க போறோங்கிற மிதப்பும் வேண்டாம். நம்ம சங்கடத்துல இருக்கோம்னா நம்ம மொத்த வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குமோங்கிற வருத்தமும் வேண்டாம். ஏன்னா ஒரு நொடி போதும். எத்தனையோ பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், கோபுரத்துல இருந்த வாழ்க்கை என் தலை குப்புற விழுந்த மாதிரி அப்படியே மாறிடுச்சுன்னு. அதுவும் வாஸ்தவம். ஒண்ணுமே இல்லாத ஒரு கரித்துண்டு எப்படி ஜொலிக்கிற வைரமா மாறுதோ அப்படி எதுவுமே இல்லாம இருக்க நம்ம வைரமா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எது வேணா எப்படி வேணா நடக்கலாம், அது நம்ம கையில இல்ல. ஆனா நம்ம யாரா இருக்கிறோமோ அதை தான் வெளியில இருந்து ஈர்க்கிறோம். வெளியில இருக்கிறது தான் உள்ள உருவாகுது. உள்ளுக்குள்ள என்னத்தை உருவாக்குறோமோ அதுதான் வெளியே படைக்கிறோம். இந்த பெரிய ரகசியத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களே உலகத்தை ஆள்ற, உலகத்துல இருக்கிற அவங்க விரும்புற செயல படைக்கிற படைப்பாளிங்க ஆகுறாங்க. நம்ம மனசோட படைப்பு சக்தியை பயன்படுத்தி வெளிப்படுத்தி மனசுல முதல்ல படைச்சு அதை பின்னாடி உலகத்துல படைக்கிறதுக்கு நம்மளும் பிரபஞ்சமும் இணைஞ்சு ஒன்னா செய்யறது தான் சாதனையாளர்களோட சாதனைக்கு காரணம். அதை நம்மளும் ஃபாலோ பண்ணலாமா?